திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி நிறைய விஷயங்கள் அடுக்கி இருக்காரு, பதில் சொல்லுங்க. அடிப்படையில் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அறிக்கை சில முக்கியமான கேள்விகள் எழுப்புது. ஒன்று தமிழ்நாடு மாணவர் பேரவைங்கிற பேர்ல போஸ்டர் ஒட்டுறாங்களே அவங்க யாரு அப்படின்லாம் கேட்டிருக்காரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், கோவிட் காலத்துல ஆல் பாஸ் அறிவிச்சார் எடப்பாடி பழனிசாமி. அந்த காலகட்டத்தில் மாணவர்களின் மனித கடவுளே, அரியர் மாணவர்களின் அரசனே அப்படின்னுட்டு இதே மாதிரி ஒரு தமிழ்நாடு மாணவர் பேரவை போஸ்டர் ஒட்டுனுச்சு. அந்த அமைப்பா கூட இருக்கலாம், இல்லை அந்த அமைப்பினுடைய கிளை அமைப்பா கூட இருக்கலாம். அதனால அவங்க யாரோ அதையும் முதல்ல நம்ம சேர்த்து பேசணும். ஒண்ணு. ரெண்டாவது அவர் வலுப்படுத்துறாருங்கிறேன். இல்ல ஒரு சின்ன குறுக்கீடு. ஏன் அதை சொல்றாருன்னா, சமூக வலைதளங்கள்ல அங்க தமிழ்நாடு மாணவர் சங்கம் போராட்டத்துல நின்ன ஒருத்தர் திமுக முன்னணி தலைவர்களோடு புகைப்படம் எடுத்திருக்கிற காட்சிகள் நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. அவங்க ஏடிஎம்கே ஐடிவி பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த அடிப்படையில கேட்டிருக்கலாமோ நான் கேட்கிறேன். அதாவது ஒரு பேரவை நிர்வாகி அதுல கட்சியில இருக்கலாம், இன்னும் சொல்ல போனா ஒரு பொறுப்பாளரா இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவருக்கு எந்த நிர்வாக பொறுப்பும் இல்ல. முன்னணி தலைவருக்கு போகும்போது யார் வேணாலும் செல்ஃபி எடுக்கலாம். நீங்க எடப்பாடி பழனிசாமி கூட செல்ஃபி எடுத்த பல பேர் இருக்காங்க. அந்த அடிப்படையில் நம்ம சேர்த்து பார்க்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, ஆம்புலன்ஸ் பத்தி இங்க பேசுறாங்க. பொதுவா கூட்டங்களை ரெண்டா பார்க்கணும். ஒன்னு திட்டமிட்டு ஒரு கிரவுண்ட்ல நடத்தப்படக்கூடிய பொது கூட்டங்கள், இன்னொன்னு சாலை பிரச்சாரங்கள். எந்த காலத்திலையும் பொது கூட்டங்களுக்குள்ள எந்த ஆம்புலன்ஸும் எப்போதும் வந்தது கிடையாது. ஏன்னா அது ஒதுக்குப்புறமா இருக்கு. சாலை பிரச்சாரங்கள்ல ஆம்புலன்ஸ் வரதுங்கிறது இது புதுசு கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் காலத்துல ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி செய்த போது ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. ஓபிஎஸ் முதலமைச்சரா இருந்த போது ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. எங்களுடைய தலைவர் பிரச்சாரம் பண்ணும் போது ஆம்புலன்ஸ் வந்த போது வழிவிட சொன்ன காணொலிகள் இன்னமும் எத்தனையோ இருக்கிறது. எங்களுடைய இளந்தலைவர் இளைஞரணி செயலாளர் பிரச்சாரம் பண்ணும் பொழுது வந்த ஆம்புலன்ஸுக்கு வழிவிட சொன்ன காணொலிகள் உண்டு. இந்த அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு 15 நாட்களுக்கு முன்னாடி நாகர்கோயில்ல நடந்த ஒரு பொதுக்கூட்டத்துல கம்ப்ளீட்டா சேர் போட்டிருக்காங்க. அந்த வழியா ஒரு ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வரும்பொழுது மாவட்ட செயலாளர் என்ன சொல்றாரு, சேர் ஃபுல்லா இருக்கு, அதனால ரீடைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அங்க இருக்கக்கூடிய கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்கள் அதை டைவர்ட் பண்ணாதீங்க, சேரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ எல்லா காலகட்டத்திலையும் ஒரு சாலை பிரச்சாரத்தில் ஆம்புலன்ஸ் வர்றது இயல்பா தான் இருந்தது. எதிர்கட்சிகள் பண்ணும்போது திட்டமிட்டு நிறைய விடுறாங்க, தொடர்ந்து விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தேவைகள் அதிகமா இருந்திருக்கலாம். அங்க கூட்டம் அதிகமா இருக்கனால தேவைகள் அதிகமா இருந்திருக்கலாம். இன்னொன்னு, இப்ப இவங்களே சொல்லும்போது திருச்சியில நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம நினைவுபடுத்தணும். திருச்சியில நடந்த சம்பவம், அந்த கூட்டத்துல ஒருத்தர் ஃபெயிண்ட் ஆயிருக்காருங்கிற கோரிக்கையின் அடிப்படையில தான் எனக்கு போன் இல்லங்க அப்படின்னு பக்கத்துல இருந்த ஒரு அக்காட்ட சொல்லி நான் போன் போட சொன்னேன் அப்படிங்கிறது தான் 108 கால் சென்டருக்கு, சென்ட்ரல் கண்ட்ரோல் யூனிட்டுக்கு வந்த இது. அது அவங்க அதிகாரப்பூர்வமாக பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க. அப்படி வந்த போது திருச்சியில ஒரு கர்ப்பிணி நர்ஸ், அவங்க கர்ப்பிணி பெண், அவங்க மீது தாக்குதல் நடத்த முயற்சி செய்தது அதிமுக கூட்டம். அதை எதிர்த்து வழக்கு போட்டிருக்கோம். ஒருவேளை அதாவது ஆம்புலன்ஸ் மறிக்கிறாங்க, தடுக்கிறாங்க அப்படிங்கறத எதிர்த்து வழக்கு போட்டிருக்கோம். ஆம்புலன்ஸ் திட்டமிட்டு அனுப்புறாங்கன்னா நீங்க வழக்கு போட வேண்டியதானே? ஏன் வழக்கு போடல இது வரைக்கும்? ஏன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க சாலையில ஆம்புலன்ஸ் போறதுங்கிறது அவசர தேவைக்கானதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்ப காலங்காலமாக ஆம்புலன்ஸ் வரதுங்கிறது இயல்பா இருந்திருக்கு. யார் இதுல முதல்ல அரசியல் பண்றாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான் அரசியல் பண்றாரு. ஒரு இயல்பா நடக்கக்கூடிய ஆம்புலன்ஸ எனிமிட்டியா காட்டி அதை ஒரு அசாதாரண சூழலா மாத்தி அதன் அடிப்படையில அரசியல் ஆதாயம் தேர முயன்றவர் அவர் தான். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு தாவேகா கூட்டத்துல ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது ரெண்டாவது. மூணாவது, அண்ணன் இன்னொரு நரேஷன் கொண்டு வந்தார். செருப்பு வீசப்பட்டது அப்படின்னாரு. அந்த வீடியோ காட்சிகள் இருக்கு. நீங்க தெளிவா கவனிச்சீங்கன்னா இன்னும் தெரியும், அவருடைய பிரச்சார வாகனத்துக்கு அருகில் இருந்துதான் செருப்பு வருது, காலி தண்ணி பாட்டிலும் வருது. செருப்பு மட்டும் கிடையாது, காலி தண்ணி பாட்டிலும் வருது. அந்த கூட்டத்துல உதவி கேட்ட யாரோ தன்னுடைய கவனத்தை இருக்கணுங்கிறதுக்காக வீசி இருக்கலாம். நேற்று பல ஊடகங்கள், ஃபீல்ட் ரிப்போர்ட்டர்ஸ், நான் ஊடகம் பேரை கூட சொல்லுவேன், அந்த மாதிரியான நிறைய ஊடகங்கள் இது அட்டென்ஷன் சீக்கிங்காக, இங்க கவனிங்க, இங்க ஒரு பிரச்சனை இருக்குன்னு அட்டென்ஷன் சீக்கிங்காக வீசப்பட்டது அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அதை தாண்டி எனக்கு 2 சந்தேகம் இருக்கு. ஒண்ணு யாரோ ஒரு வெறி பிடித்தவர் போயிருக்கலாம், இல்ல பணம் கொடுத்து போயிருக்கலாங்கிறது தான் கான்ஸ்பிரசி. அப்படித்தானே? இவ்வளவு வெறி பிடித்த ஒரு கூட்டத்துக்குள்ள போய் செருப்பு வீசிட்டு உயிரோட வந்துட முடியும்னு யாருக்காவது துணிச்சல் இருக்குமா? முதல்ல அடிப்படையில உயிரை பணையம் வச்சு உள்ள போற அளவுக்கு யாராவது அடிமுட்டாளா இருப்பாங்களா? இது ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவர் கான்ஸ்பிரசி சொன்னார். எனக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியரி இருக்கு. திமுகவை அவர் எல்லா கூட்டத்திலும் தொடர்ந்து தாக்குகிறார் விஜய். எந்த கூட்டத்திலும் இந்த மாதிரி நடக்கல. ஆனால் முதல் முறையாக அதிமுகவை அவர் தாக்கியது நாமக்கல் கூட்டத்துல தான். அதுக்கு முன்பு அதிமுக குறித்து ஒரு பெரிய எதிர்வினை ஆற்றல. அப்ப காலையில தாக்கி பேசியதற்கு எதிர்வினையாக அதிமுக இந்த சதி செயலை செய்ததா?
செஞ்சுட்டு இன்னைக்கு இப்படி பேசுறாங்கன்னு சொல்றீங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சுதாங்கிற கேள்வி எழுப்பும் பொழுது நீங்க இந்த கேள்வி கேட்கலையே. அப்ப இது என்னன்னா, இப்படி ஒரு சதி நீங்க கான்ஸ்பிரசி தியரி உருவாக்குனீங்கன்னா இதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிற கேள்வியை எழுப்புறோம். சரி, அவனுடைய விஷயத்துக்கு வந்துரும். செந்தில் பாலாஜியும் அவருடைய ஆதரவாளர்களும் சதிவலை பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க கோர்ட் வரைக்கும் போறாங்க. உண்மையிலேயே திமுக தான் முழுக்க முழுக்க காரணம், விஜய் மட்டும்தான் இதனுடைய நேரடியான குற்றவாளியின் கூண்டுல நிறுத்த நீங்க முயற்சிக்கிறீங்க, இன்க்ளூடிங் காவல்துறை எஃப்ஐஆர் வரைக்கும் அப்படித்தான் எல்லாமே டேட்டாஸ் தகவல்கள் கொடுக்குறாங்க. இதுல மூன்று விஷயம் பிரச்சனைகளா பாக்குறேன் சார். ஒண்ணு, இந்த சம்பவ இடத்துல நடந்தது, சம்பவத்திற்கு முன்பு நடந்தது, சம்பவத்திற்கு பின்பு நடந்தது. சம்பவ இடத்தை பொறுத்த வரைக்கும் காலையில 8:45 அறிவிக்கிறாங்க கூட்டத்தை. 8:45 அறிவிச்சுட்டு 8:48 அவருடைய பிளைட் இங்க டேக் ஆஃப் ஆகுது. ஒண்ணு. ரெண்டாவது, கரூர்ல 12 மணிக்குன்னு டிக்ளேர் பண்றாங்க. ஹிந்துவோட ரிப்போர்ட் படி மதியம் 2 மணி வரைக்கும் அங்க 4000 பேர் தான் இருந்திருக்காங்க. 2 மணி வரைக்கும் 4000 பேர் தான் இருந்திருக்காங்க. ஒருவேளை அவர் குறித்த அந்த 12 மணிக்கு வந்திருந்தா இந்த அசம்பாவிதம் நடந்திருக்காது. ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க அனுமதி வாங்கினது 3 மணிக்கு, அறிவிச்சது 12 மணிக்கு. அனுமதி வாங்கினதை விட 3 மணி நேரம் முன்னாடி அறிவிக்கிறாங்க. அனுமதி வாங்கினதை விட 4 மணி நேரம் பின்னாடி வரார். இந்த டிலே எதுக்காகங்கிறத திட்டமிட்டு அவர் டிலே பண்ணாருங்கிறது எங்க குற்றச்சாட்டு. ஏன் சொல்றேன், ஏன்னா கரூர் ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் ஹப், அது எல்லாருக்கும் தெரியும். கரூர் திருப்பூர்ல பொதுவாகவே அரசியல் கூட்டங்கள் சனிக்கிழமை நடத்த மாட்டோம். அது சனிக்கிழமை பகல்ல நடத்த மாட்டோம். சில தவிர்க்க முடியாத சூழல்ல மட்டும்தான் சனிக்கிழமை பகல்ல கூட்டங்கள் அங்க நடத்துவோம். ஏன்னா அன்னைக்கு சம்பள நாள், 6 மணிக்கு சம்பளம் வாங்கிட்டு தான் அவங்க வெளியில வருவாங்க. மத்த நாள்ல கூட விடுப்பு எடுப்பாங்க. சனிக்கிழமை பெரும்பகுதி யாரும் விடுப்பு எடுக்க மாட்டாங்க. அப்ப 2 மணிக்கு அங்க கூட்டம் இல்லைங்கிறத தெரிஞ்சுட்டு திட்டமிட்டு நாமக்கல் டு இங்க 50 நிமிஷத்துல வர வேண்டிய இடத்துக்கு 5 மணி நேரம் டிலே பண்ணி வராருன்னா அங்க கூட்டம் கூடட்டும், 4000 பேர் பத்தாது, அங்க 20000 பேர் கூடணும் அப்படின்னு அவர் பர்பஸ்ஃபுல்லா டிலே பண்ணதுதான் என்னுடைய அடிப்படை பிரச்சனை. தாவேகா வழக்கறிஞர் என்ன சொல்றாரு, நாங்க 1 மணி நேரத்துல வந்துட முடியுங்க, ஆனா விஜயனுடைய கேரவனை முன்னாடியும் பின்னாடியும் சைட்லயும் ஒரு 100கணக்கான இளைஞர்கள் பைக்ல வர்றாங்க, அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா நாங்க பொறுமையா வர்றோம், வேற எந்த நோக்கமும் கிடையாதுன்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இதுக்குதான் உங்களுக்கு முந்தைய பிரச்சனைன்னு சொன்னேன். என்ன, விஜய் தொடர்ச்சியாக இந்த பிரச்சார பயணத்தை திட்டமிட்டதே தன்னுடைய இமேஜை மையப்படுத்தி தான். சரி, நான் என்ன கேட்கிறேன், அவர் தாமதமாவே வந்துட்டாரு, ரைட். மாநில உளவுத்துறையின் தோல்வி, காவல்துறையின் தோல்வி, எல்லா விஷயத்தையும் அவங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே, இதுக்கு என்ன ஒரு சரியான பதில் வச்சிருக்கீங்க? நேத்தி அடிப்படையில தாமதம்ங்கிறத ஏதோ தாமதமாவே வந்துட்டாரு அப்படின்னு அசால்ட்டா விடுறீங்க. தாமதம் தான் சார் மூல பிரச்சனை. அங்க இருந்தா எல்லாம் ஆரம்பிக்குது. ஏன்னா 4000 பேர் அங்க 12 மணில இருந்து வெயிட் பண்றான்ல, அவன் 7 மணிக்கு மயக்கம் அடைய ஆரம்பிச்சிருவான். 7 மணி நேரம் தண்ணி குடிக்காம, யூரின் பாஸ் பண்ணாம, சாப்பாடு சாப்பிடாம, அங்க இருக்கக்கூடிய கூட்டத்தை பத்தி கொஞ்சம் கூட கன்சிடரே பண்ணாம அதை அப்படியே தூக்கி ஓரமா வச்சிருது. இந்த நீங்க சொல்றீங்கல்ல, அவர் வண்டி வரும்போது குறுக்க வந்தாங்க அதனால டிலே ஆனிச்சுன்னு, அந்த மனநிலையை திட்டமிட்டு உருவாக்குனது யார்? ஏன் சொல்றேன், இல்ல நான் ஏன் சொல்றேன் சார், ஒரு தலைவர் சார், அதிமுகவே எடுத்துப்போம், திமுகவே எடுத்துப்போம், ஒரு கூட்டத்துல முந்தா நாள் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்திலே கூட அங்க ஒரு சின்ன சலசலப்பு நடந்த உடனே அவர் பேச்சை நிறுத்திட்டு கட்டுப்படுத்துறாரு. திராவிட முன்னேற்ற கழக கூட்டத்துல இதே மாதிரி ஒருத்தர் மேல ஏறி நின்னப்போ எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் பேச்சை நிறுத்திட்டு கட்டுப்படுத்திட்டு அவர் இறங்குற வரைக்கும் பேச்சை நிறுத்தினாங்க. பின்னாடி சொல்றாங்க அப்படின்னா காவல்துறைக்கு மட்டும்தான் பொறுப்பா? தொண்டர்கள் பொறுப்பின்மையோட இருப்பாங்க, தலைவர் பொறுப்பின்மையோட இருப்பார், ஆனா எல்லா பணியும் காவல்துறை ஏத்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? வரக்கூடிய வாகனத்தை ஒரு இடத்துல நிறுத்தி என்னுடைய தொண்டர்கள் யாரையும் பின்தொடர்ந்து வரக்கூடாது, எல்லாம் ஓரமா போங்க, இல்லன்னா முன்னாடி போங்க அப்படின்னு சொல்வதற்கு அவருக்கு என்ன குறை? ரெண்டாவது, இதுவரைக்கும் அவங்க தொடர்ச்சியா அறிக்கை கொடுக்கறாங்க ஒவ்வொரு கூட்டத்துக்கு முன்னாடியும், மரத்துல ஏறாத, டிரான்ஸ்பார்மர்ல ஏறாத, அங்க கம்பியில நிக்காத அப்படின்லாம் எதையுமே அவர்கள் கண்டுகொள்ளாத போது இவர் நேரடியா தோன்றி ஒரு வீடியோ 2 நிமிஷம், என்னுடைய தொண்டர்கள், என்னுடைய தோழர்கள், நண்பா நண்பீஸ் எல்லாம் அமைதியா இருக்கணும், இந்த மாதிரி கலவரம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கம்பி மேல ஏறக்கூடாது அப்படின்னு ஒரு ஒழுங்க சொல்லி கொடுக்கறதுக்கு என்ன தேவைப்படுது? அவர் வெறியூட்டுகிறார் மாறா. அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எல்லாரையும் எனிமையா காட்டுறது. போலீஸ் கண்டிஷன் போடுதா, போலீஸ் எனிமி, ஆம்புலன்ஸ் உள்ள வருதா, ஆம்புலன்ஸ் எனிமி, அரசு கண்டிஷன் போடுதா, அரசு எதிரி, இப்படி கண்டிஷன் போடக்கூடிய எல்லா அமைப்புகளையும் எதிரியா கட்டமைச்சுட்டே இருக்காரு. ரைட். ஒரே ஒரு சின்ன கேள்விதான், எல்லா தப்பும் விஜய் மேலதான் இருக்குங்கும் போது நீங்க சிபிஐ விசாரணை கொடுத்துடலாம்ல, எதுக்கு உடனடியா ஒரு நபர் ஆணையம் அமைக்கணும், அதுவே நீதி விசாரணை வழங்குன்ற இடத்துக்கு ஏன் போறீங்க? சிபிஐ விசாரணை கொடுத்துடலாமே. தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர், துணை பொதுச் செயலாளர் தெரியல ஆதவ அர்ஜுனா அவர்கள் இதற்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு வழக்கை, திருபுவனம் காவல் மரண வழக்கை சிபிஐக்கு கொடுத்த போது அது திட்டமிட்டு டிலே பண்றதுக்கான இது என்ன
அப்ப அதே போல இது டிலே ஆகக்கூடாது, சீக்கிரம் முடியணும். நீங்க ஆதவ அர்ஜுனாவுக்கு பதில் சொல்லணும்னு தான் நினைக்கிறீங்களா? வேண்டாம். ஆதவ அர்ஜுனா யாரு? அவரை விட்டுருவோம். இல்லங்க, அவரை விட்டுருவோம். அவர் தானே வழக்கு போட்டிருக்காரு. அவர் வழக்கு போடுறாருங்கிறத விட்டுருவோம். இப்ப எடப்பாடி பழனிசாமியோ இல்ல மற்ற பல தரப்பினரோ என்ன கேக்குறாங்க, இவ்வளவு தவறு விஜய் மேலதான் இருக்குன்னா இயல்பா நீங்க சிபிஐ விசாரணை கொடுத்துட்டா நீதி வெளியே வந்துருமே கேக்குறாங்க. சிபிஐ விசாரணை மட்டும் எப்படி நீதி வருங்கிறீங்க? நான் என்ன கேக்குறேன், திமுக அரசுக்கு கீழே ஒரு ஆணையம் விசாரிச்சா அது திமுக அரசுக்கு சார்பா இருக்குங்கிறீங்க. தாவேக்காவுக்கு ஆதரவாக வந்த குரல்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணுங்க. அவர் மேல தப்பு இல்ல, அவரை கார்னர் பண்ணாதீங்க அப்படின்னு வந்த குரல்கள் அத்தனையும் பாஜக சங் பரிவார் கும்பல் குரல்கள். அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணை மட்டும் எப்படி நியாயமா இருக்கும்? நீங்க எந்த கன்சிடரேஷன் வரீங்க? ஒண்ணு, ஒரு ஆணையத்தை மதிச்சா எல்லா ஆணையத்தையும் மதிக்கணும். ஒரு ஆணையம் உள்நோக்கம் கற்பிச்சீங்க, எல்லா ஆணையத்துக்கும் உள்நோக்கம் கற்பிக்கணும். ஒருவேளை சிபிஐ போனுச்சுன்னா அது பிஜேபிக்கு ஃபேவரா போகும். இவங்க பிஜேபியோட கூட்டு செய்து அதை நலிஃபை பண்ணிடுவாங்க. அதுக்கு ஆதரவு வருச்சுன்னா ஏற்கனவே ஆமா அப்படிதான் டிலே ஆகும்னு சொல்லியிருக்காரு. அது ஒண்ணு. இன்னொன்னு, இது ஒண்ணும் புதிய ஆணையம் எல்லாம் அமைக்கப்படல. எடப்பாடி பழனிசாமி காலத்துல இதே அருணா ஜெகதீசன் அவர்கள் பேர்ல ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டிருக்குது. அவங்க காலத்துல வைத்த நம்பிக்கை இன்னைக்கு இந்த அரசு வைக்கும் போது ஏன் உங்களுக்கு அந்த காலத்துல சிபிஐ விசாரணையை எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் கேட்டாரு, கொடுக்கல. அப்ப நீங்க அவங்க கருதுனாங்க, இதுக்கான தேவை ஏற்படல நாங்க கருதுறோம்.